गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு உதயம் ஆகின்றது. இன்றைய திதி மதியம் 2:37 மணி வரை பிரதமை திதி, அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:26 மணி வரை அனுஷம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மதியம் 2:26 மணி வரை சித்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:26 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் சிறு சிறு நிதான நிலைகள் அவசியம். மனதளவில் உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் நிதானமாக யோசிக்க வேண்டும். முடிஞ்சா இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா அதை எல்லாமே தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கலாம். அதனால சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா அதையெல்லாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னாலும் ரொம்பவும் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அதுல ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். மனதளவுல உளைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு வருந்தி கொள்ளக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. லாபகரமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். இன்றைய தினத்துல அது குறித்த செய்திகளோ இல்லைன்னா அது குறித்த ஈடுபாடுகளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்துல ஏதாவது தடைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதுபோல பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் வரலாம். அதுலேயும் நிதான நிலைகள் அவசியம். ஏமாற்று நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. நண்பர்கள் வழியில, பார்ட்னர்கள் வழியிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள், இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஆனா மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கலாம். அந்த விஷயங்களை நாம சுய தொழில் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆக மாற்றி அமைக்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம். புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவிக்கு உங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய மாமியார், அதாவது அவங்களுடைய அம்மா வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது குறித்து உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் நிலைகள் அவசியம். சின்ன சின்ன வாக்குவாத நிலைகள் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு கருத்துக்களை உங்களுடைய மனைவி கிட்ட, நண்பர்கள் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. திருமண ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் எல்லாம் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு காலை நேரத்திலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள் இவங்க வழியிலிருந்து ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்களோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் ஒரு சிலருக்கு அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதை மட்டும் நாம் இன்றைய தினத்துல தவிர்த்திடலாம். அதன் வழியிலிருந்து ஏதேனும் கருத்து மோதல் பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது சொந்த ஊரிலேயே வேலை ரீதியிலான தேடுதல்கள், முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து, தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்துல ஏதேனும் செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். மற்றபடி பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். செலவு சார்ந்த விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம். கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் அதிகமாக இருக்கும். மதிய நேரம் வரைக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது சிறு சிறு இடையூறுகள், தடைகள் இதெல்லாம் அதுக்கப்புறமா அந்த வேலைகள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு மதியம் வரைக்கும் செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா மதிய நேரம் வரைக்கும் சிறு கவன நிலைகள் அவசியம். அதுல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல சிறு சிறு தடைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தெளிவில்லாத சூழல்கள் வரலாம். ஒரு முக்கியமான விஷயம் குறித்து முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னா மதிய நேரம் வரைக்கும் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. ஒரு சிலர் பூர்வீகம், சொந்த ஊர் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கிறீங்க, அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு மதிய நேரத்துல இருந்து இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிமெண்ட் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள், சுபமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதாவது வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியில உங்களுடைய மனைவி, நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு, உங்களுடைய உறவு முறைகளுக்கு இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்திருக்கும். பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுதே ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இல்லைன்னா இடமாற்றம், வாகனங்களை மாற்றுவோமா இப்படி மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. புதிதான நல்ல விஷயங்கள் குறித்த மாற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் மதிய நேரத்துல இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து
சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த புதிதான முயற்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். புதிதாக இன்றைய தினத்துல ஏதேனும் ஒரு விஷயத்தை குறித்து முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால வெற்றி பெறணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் அது குறித்த செயல்பாடுகள்ல இன்றைய தினத்துல ஈடுபடலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்த நபர்கள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான தேடுதல்கள், இல்லைன்னா பணியிட மாற்றம் சார்ந்த எண்ணங்கள், இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்யுங்க. அதுல இன்றைய தினத்துல வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய குடும்பத்தின் வழியிலிருந்து, இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுடைய புதிதான முயற்சிகள் இருக்குதுன்னா அதுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இசை சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறீங்கன்னா மதிய நேரத்துக்கு அப்புறமா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள், ஒரு எதிர்பார்த்த நல்ல உயர்வடையக்கூடிய சூழல்கள், இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். பண வரவுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல கண்டிப்பான முறையில ஏதேனும் வரவுகள் இருக்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உறவு முறைகள், நண்பர்கள், இவங்க வழியில சந்திப்புகளோடு மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளை இன்றைய தினத்தில் பெறலாம். உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் வரவுகள், ஏதேனும் லாபகரமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் நிதானங்கள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதனோடு சேர்ந்து உங்களுடைய கண் சார்ந்த பகுதிகளில் சிறு சிறு கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா கலைத்துறையில ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி துறைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க அதிக ஆதரவுகள் இன்றைய தினத்துல மதிய நேரத்துக்கு அப்புறமா தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. முகப்பொழிவு அதிகரிக்கும். மதிய நேரத்துக்கு அப்புறமா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மதிய நேரத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் ஒரு சில முன்கோப நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்சளவு அதன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி உங்களுடைய சிந்தனைகள் இல்லைன்னா முயற்சிகள் எதை குறித்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துகள் ரீதியிலான எண்ணங்கள், அப்படி இல்லைன்னா வாகனங்கள் சம்பந்தமான எண்ணங்கள், இல்லைன்னா மேற்படிப்பு டிகிரி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், இது குறித்த ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது நல்ல முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. வீட்டில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, சுப காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னா அது குறித்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது உங்களை குறித்த சிறு சிறு செலவினங்கள் மதிய நேரத்துல இருந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களை குறித்த செலவினங்கள் இருக்கும். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ண நிலைகள், முயற்சி நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மறைமுகமா இந்த ஒரு செயலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. செலவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைகளோடு எந்த ஒரு செலவையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இந்த மாதிரி உறவு முறைகள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் வரலாம். இடமாற்றம் குறித்த முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதன் வழியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியிலான செலவினங்களை இன்றைய தினத்தில் ஏற்க வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது மூத்த சகோதர சகோதரிகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி விரும்பிய பயணங்கள் போகிறது, விரும்பிய செயல்களை செய்கிறது, விரும்பிய பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இருந்தும் இன்றைய தினத்துல செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான்
ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் அடங்கியுள்ள தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நபர்கள் வழியில இருந்தோ இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தோ இன்றைய தினத்துல உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே போல பண வரவு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு பண வரவோடு சேர்ந்து லாப நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க வழியிலிருந்தும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இன்றைய தினத்துல தொழில் குறித்த முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியிலான முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரித்து இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த இடங்கள்ல சிறு சிறு கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு முன்கோப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் குறித்த விஷயங்கள் ரீதியில வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான ஒரு தினமாக இன்றைய தினம் மதிய நேரம் வரைக்கும் இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் சிறு செலவுகளோடு மதிய நேரம் வரைக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு தொழில் முயற்சி, வேலை ரீதியிலான முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. மதிய நேரம் வரைக்கும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதற்காக சின்ன சின்ன பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய பூர்வீக சொத்து, அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில
ஏதேனும் செலவு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த சொத்து சார்ந்த ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஓரளவிற்காவது இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மதிய நேரத்துல இருந்துன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். உயர் பதவியில அரசியல் சார்ந்த துறைகள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள் இதுல கவன நிலைகள் முக்கியம். இதுல ஏதாவது பிரச்சனைகள், ஏமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க இல்லைன்னா பெரிய அளவிலான இறை காரியங்கள் எல்லாம் முன்னெடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்திலையும் நிதான நிலைகள் அவசியம். அதுலேயே ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.